தானியேல் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசனுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. தானியேல் புஸ்தகத்திலும் தானியேலை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். போன வாரமே முடிச்சுட்டு வேறு சப்ஜெக்ட் உள்ளே போகலான்னு பார்த்தா இன்னும் நிறைய இவர்கிட்ட இன்னும் பேச வேண்டிய சில நற்குணங்கள் நிறைய இருக்கிறது என்பதை படிக்க தேவன் வெளிப்படுத்த ஆரம்பித்தார். அதனால் அவைகளையும் சொல்ல வேண்டும் என்று ஆவியான ஒரு உள்ளத்தில் ஏவனபடியால் அந்த காரியத்தை இன்றைக்கு சொல்ல உங்கள் மத்தியில் முன் வந்திருக்கிறேன். ஏற்கனவே ஒரு 3 காரியங்களை நாம் தியானித்தோம். முதலாவது, தானியேல் நல்ல ஒரு டிசிஷன், நல்ல ஒரு தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு மனிதன். இரண்டாவது என்ன பார்த்தோம் என்றால் பதில்களின் மனிதன். இன்றைக்கி கேள்விகள் நிறைந்த உலகத்திற்கு எப்படி பதில்கள் சொல்லக்கூடிய ஒரு மனிதனாக தேவன் தானியேலை உருவாக்கினாரோ அதே போல் இன்றைக்கு நீங்களும் நானும், இந்த உலகம் கேள்விகளால் நிறைந்திருக்கிறது, அவர்களுக்கு பதிலே இன்றைக்கு நீங்களும் நானும் தான் என்று பார்க்க ஆரம்பித்தோம். மூன்றாவது, ஒரு 2-3 வாரங்களாக என்ன பார்க்க ஆரம்பித்தோம் என்றால், இந்த தானியேல் எப்படி தரியு, பெர்சியன், இவர்கள் 2 பேர், கோரேஸ், இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இவங்க ஒரு புறஜாதி ராஜா. தரியும் கோரேஸும் புறஜாதிகள். ஆனால் அந்த நாட்டில் கூட எப்படி இவங்க காரியம் எப்படி ஜெயமாக இருந்தது என்பதற்கு அதிமுக்கியமான ஒரு காரணம். அது மட்டும் இல்லாமல் இந்த புஸ்தகத்துடைய திறவுகோல் வசனம் என்னவென்றால், தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் என்று சொல்லி பார்க்க ஆரம்பித்தோம். அப்போ தேவனை அறிகிற அறிவு என்று சொல்லி பார்க்க ஆரம்பித்தோம். கடந்த வாரத்தில் அதிலிருந்து இன்னும் பல விஷயங்கள், அறிவு குறித்து பல விஷயங்கள் நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். அது முக்கியமான ஒரு விஷயம். அப்போ இந்த புஸ்தகத்தில் நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம், நம்ம எங்கே இருக்கிறோம் என்பது முக்கியம் இல்லை, எப்படி வாழ்கிறோன்றது முக்கியம் கிடையாது, எந்த அறிவை பெற்றுக்கொள்கிறோம் என்பது முக்கியம். அறிவு நமக்கு மிகப்பெரிய ஒரு திறவுகோல், வெற்றியின், ஆசீர்வாதத்தின், செழிப்பின், சுகத்தின், நம்முடைய எல்லா விதமான நல்வாழ்வுக்கான திறவுகோல் என்னென்று பார்த்தீங்கன்னா அந்த அறிவு என்று சொல்லி பார்க்க ஆரம்பித்தோம். போன வாரம் ஓசியாவில் பல காரியத்தெல்லாம், இதனுடைய கண்டினியூவேஷன் தான் ஓசியாலாம் பாருங்கள். அங்கேருந்து சில விஷயத்தெல்லாம் பார்க்க ஆரம்பித்தோம். அவங்க அறியாமல் போனாங்க என்கின்ற விஷயத்தெல்லாம் பேச ஆரம்பித்தோம். அப்போ அது குறித்த ஒரு அறிவு நமக்கு வர வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கும் ஒரு சில காரியத்தை இந்த தானியேல் புஸ்தகத்திலிருந்து நாம் பார்க்க போகின்றோம். நான் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா இடையிலேருந்து ஆரம்பித்தேன். அதனால் நான் ஸ்டார்டிங்கில் ஒன்றும் சொல்லலை. அதனால் கொஞ்சம் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு சில விஷயங்களை சொல்லலாம் என்று இருக்கிறேன். தானியேல் புஸ்தகம் என்று சொன்னாலே நம்முடைய நினைவுக்கு வருவது என்ற நம்ம நினைவுக்கு உடனே வர ஒரு காரியம் என்னென்னா, சிங்கக்கெபி இல்லைங்களா, அக்கினி சூளை, இதுதான் நம்மளுடைய டக்குன்னு மனதுக்கு வரக்கூடிய ஒரு காரியம். ஆனால் இதை விட அது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு துல்லியமான ஒரு தீர்க்க தரிசனமே இந்த தானியேல் புஸ்தகத்தில் அதிகமாக அடங்கி இருக்கிறது. நான் அடிக்கடி சொல்கிறது போல், இந்த வேத புத்தகம் முழுவதுமே பார்த்திங்கன்னா கிறிஸ்துவை குறித்து புஸ்தகம். அதாவது இயேசு கிறிஸ்துவ ஒரு இடத்துல சொன்னார், வேத வாக்கியங்களை எல்லாம் ஆராய்ந்து பாருங்கள், என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் அவைகளே என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்போ வேத வாக்கியத்தெல்லாம் நம்ம கொஞ்சம் படித்து பார்த்தோம்னா நமக்கு என்ன தெரியுதுன்னா, கிறிஸ்து தெரிகிறார். அதை பற்றி தான் என்னாகும் புஸ்தகத்தை பார்த்துட்டு வரோம். என்னாகும் புஸ்தகத்தை எப்படி திருப்பினாலும், எங்கே திருப்பினாலும் கிறிஸ்து எப்படி தெரிகிறார் என்பதை பற்றி தான் பார்த்து கொண்டு வருகிறோம். எந்த பக்கம் திருப்பினாலும், ஆதியாகமம் 1ஆம் வசனத்துலேருந்து அந்த ஒரு ஃபஸ்ட்டு லெட்டர்லேருந்து கடைசி புஸ்தகம் எண்ணு வரையிலும், ஆமேன் முடிகிற இந்த எண்ணு வரையிலும் நீங்கள் முழுக்க சுற்றி வளைச்சி பார்த்தா கூட இயேசு கிறிஸ்து தான் தெரிவார் என்பதை உங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவை மனதில் வைத்து இந்த புஸ்தகத்தை படிப்போம் என்றால் நம்ம எல்லாமே நம்ம ஈஸியாக சுலபமாக புரிந்து கொள்ள ஆரம்பிப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த புஸ்தகம் தீர்க்க தரிசன புஸ்தகங்களோடு சேர்க்கப்பட்ட ஒரு புஸ்தகம். என்ன சொல்கிறாங்கன்னா, பெரிய தீர்க்க தரிசிகள் பட்டியலில் தானியேலை வைக்கிறாங்க. ஆனால் காலப்போக்கில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது தீர்க்க தரிசன புஸ்தகத்தோடு இதை கம்பேர் பண்ணாமல் இவங்க இதை என்ன பண்ணாங்கன்னா, எஸ்ரா நெகேமியாவோடு இதை கம்பேர் பண்ணி அவங்களோட ஜாயின் பண்ணி வைக்க ஆரம்பித்தாங்க. ஏன் அப்படின்னா, தீர்க்க தரிசிகள் என்று சொன்னாலே உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, வேதத்தில் இருக்க எந்த தீர்க்க தரிசியாக இருந்தாலும் உடனே பார்த்தீங்கன்னா தேவன் தீர்க்க தரிசிகளை சந்திப்பார், அவங்கள்ட்ட சில காரியத்தை பேசுவார். இவங்க உடனே என்ன பண்ணுவாங்கன்னா மக்கள்கிட்ட போய் ஷேர் பண்ணுவாங்க, மக்கள்கிட்ட போய் சொல்லுவாங்க, கருத்தை இப்படி சொல்லிட்டாருங்க,
கர்த்தர் ஒரு தனிப்பட்ட மனிதர் போய் தனிப்பட்ட ஒரு ஆள்கிட்ட போய் சொன்னார்னா உடனே தனிப்பட்ட ஆள்கிட்ட சொல்லுவாங்க, ஒரு இனத்தை சொல்லுவாங்க, தேசத்தை பேச சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் தீர்க்கதரிசிகள் உடனே என்ன பண்ணுவாங்கன்னா கர்த்தர் கொடுக்குற தூதுவை யார்கிட்ட கொடுக்க சொல்கிறார் அங்கே போய் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதனால் தீர்க்கதரிசிகள் ரொம்ப கொஞ்சம் ஹிட்டாக இருந்தாங்க. ஆனால் தானியேலை பொறுத்தவரையிலும் அப்படி ஏதோ ஒரு தனிப்பட்ட ஒரு ஆள்கிட்டையோ தனிப்பட்ட தேசத்துட்டையோ தனிப்பட்ட ராஜாக்கள்கிட்டையும் எந்த தீர்க்கதரிசனமும் போய் டைரெக்டாக போய் அவர் சொல்லலை. இவர் என்ன பண்ணார், எல்லா தீர்க்கதரிசனத்தையும் எழுதி வைக்க ஆரம்பித்தார். அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவர் போய் சொன்னாரா, இவர் போய் யார்கிட்டயோ தனியாக போய் சொன்னாரா, அவர்கிட்ட போய் சொன்னாங்களா, இவங்கள்ட்ட போய் சொன்னாங்களா, அவர் எழுதியில் வச்சிருக்கிறாருன்னு சொல்லி என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா இவரை கொஞ்சம் ஓரம் தள்ள ஆரம்பித்தாங்க தானியேலை. ஆனாலும் தேவன் அப்படி இல்லை. தேவன் தானியேலை ரொம்ப பெரிய லெவல் அவரை கொண்டு வந்து காண்பிக்கிறார் என்பதை பற்றி தான் இந்த புஸ்தகம். இவைகள் எல்லாவற்றையும் தானியேலுக்கு வெளிப்படுத்தப்பட்ட எல்லாவற்றையுமே தானியேல் அவைகளை எழுதி வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த புஸ்தகத்திலே முதல் ஒரு சில அதிகாரங்கள் தானியேலை பற்றியும் அந்த 3 நண்பர்களை பற்றி சொல்லியிருந்தாலும் பிற்பகுதி யாரை பற்றி அதிகமாக பேசியிருக்கிறது என்றால் வரப்போகின்ற காலகட்டத்தில் நடக்க இருக்கின்ற நிகழ்வுகளை பற்றி அதிகமாக பேசப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் தானியேல் புஸ்தகமும் வெளிப்படுத்தின புஸ்தகம் ரெண்டுமே ரொம்ப கம்பேரிசனாக இருக்கும், ரொம்ப இணையாக இருக்கும், சேர்ந்து போகும். என்ன சொல்கிறாங்க வேத வல்லுநர்கள் இவைகளை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தானியேல் தீர்க்கதரிசியும் அவங்களுடைய தீர்க்க தரிசனமும் வெளிப்படுத்தின விசேஷமும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்றோடு ஒன்று பிணைந்த ஒரு காரியம் போல் இருக்கும். சொல்லப்போனால் வெளிப்படுத்தின விசேஷம் இல்லாமல் போயிருக்குமானால் தானியேல் ஒரு திறக்கப்படாத புஸ்தகமாக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. வெளிப்படுத்தலைன்னா தானியேல் அப்படியே ஏதோ எல்லாம் கடையில் விற்கிற புஸ்தகம் மாதிரி தான் இந்த புஸ்தகம் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. தானியேல் புஸ்தகம் இல்லாமல் போயிருக்குமானால் வெளிப்படுத்தின விசேஷம் என்பது ஏதோ ஒரு புத்தகமாகவே மாறி போயிருக்கும் என்றுதான் வேத வல்லுநர்கள் இதை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். ஆகவே தானியேல் புஸ்தகமும் வெளிப்படுத்துகிற புஸ்தகம் இரண்டுமே பார்த்தீங்கன்னா வருங்காரியங்களை பற்றி நமக்கு துல்லியமாக தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு புஸ்தகமாக இருக்கிறது. அதை பற்றி நான் போதிக்க வரல இன்னைக்கு. வருங்காரியங்களை பற்றி எதிர்காலத்தை பற்றி அதெல்லாம் நான் இன்னைக்கு போதிக்க வரல. ஏன்னா அது மைனூட்டாக போகிற விஷயங்கள். அது கிரகிக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த காரியத்தெல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியும். அதெல்லாம் தனியாக ஒரு நாள் கிளாஸ் எடுத்து தனியாக அதை அப்சர்வ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் அந்த காரியங்கள்லாம் சொல்லிக் கொடுப்போம். இப்போ என்ன ஜென்ரலாக பொதுவாக மேலோட்டமாக இருக்கின்ற ஒரு சில விஷயங்கள் என்ன என்பதை தான் நான் இப்பொழுது நமக்கு இன்றைய காலகட்டத்தின் தேவை என்ன என்பதை பற்றி தான் பார்த்து கொண்டு வருகிறோம். கிட்டத்தட்ட இந்த புஸ்தகம் எழுதப்பட்ட காலம் 530 கிமு 600 வரை இருக்கிற காலகட்டத்தில் எழுதப்பட்டதாக வேத வல்லுநர்கள் இவைகள் அழைக்கிறார்கள். பாபிலோனுடைய ஆட்சி காலகட்டத்திலும் மேதிய பெர்சியருடைய ஆட்சி காலகட்டத்திலும் இது எழுதப்பட்டிருக்கிறதுனால அந்த வருடத்தை கணக்கிட்டு இதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த புஸ்தகத்தில் கிட்டத்தட்ட இந்த புஸ்தகத்தை தானியேலே எழுதினதாக 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், தானியேலாகிய நீயோ வென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு, அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போம் என்றான். ஆகவே இது யார் எழுதுனா தானே எழுதுனதாக ரெக்கார்டு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் சில விதண்டாவாதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா இது தானியெல்லாம் எழுதலைங்க அப்படின்னு சொல்லி பல காரணங்கள் சொல்கிறாங்க. அந்த ஆராய்ச்சிக்குள்ளே இப்போ நம்ம போக விரும்பலை. சில என்ன பண்ணுவாங்க தானியல் எழுதலை அப்படின்னு சில ஆதாரங்கள்லாம் வைப்பாங்க. நம்மளும் சில ஆதாரங்களை வைக்கலாம். ஆனால் அந்த வாதத்துக்குள்ளே போல அது கீரி பாம்பு சண்டை மாதிரி போயிடும். அந்த மாதிரி இல்லாமல் இதிலிருந்து நமக்கு என்ன தேவை என்பதை பற்றி மட்டும் தான் பேசுகிறோம். சில நேரத்தில் நம்ம இந்த வாதங்களுக்குள்ளே போகிறது கிடையாது, சண்டைகளோ போகிறது கிடையாது. பைபிள் இந்த வார்த்தை சண்டைகள்லாம் உள்ளே போகிறது கிடையாது. இந்த வார்த்தையிலேருந்து கர்த்தர் நம்மோடு என்ன பேசுகிறார், அதுலேருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்ள வேண்டும். அதில் தான் நம்ம நேரங்களை அதிகமாக செலவு பண்ணுறோம். சில விஷயம் சொல்லிக் கொடுக்குறோம். நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சில காரியத்தெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கின்றோம். சரி, அது மட்டும் இல்லாமல் இந்த தானியேலுடைய தகப்பன் தாய் இவங்களை பற்றிலாம் இந்த புஸ்தகத்தில் முதல்ல வராது. இன்னாருடைய பையன், சில பேர் கூட இன்னாருடைய மகன், என்ன குலம், இந்த யூத குலமா, இஸ்ரேல் குலமா, இஸ்ரேல் தேசத்தில் யூதா தேசத்தில் இருந்தாங்களா அப்படின்லாம் சில ரெக்கார்டு சில ராஜாக்களுக்கு சில ஆட்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் தானியேலுக்கு குறித்த புஸ்தகத்தை எழுதும்போது அவரை பற்றி எந்த ரெக்கார்டும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொடுக்கப்படவில்லை. பெற்றோரை குறித்தோ உடன்பிறப்புகளை குறித்தோ எந்த ஒரு விளக்கமும் தானியேல் புஸ்தகத்தில் இருக்காது. அது மட்டுமல்ல, ஒரு வாலிப வயதை சேர்ந்தவன் என்றும்
இவனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா வாலிப வயதிலேயே கர்த்தருக்காக எழும்பி பிரகாசித்த ஒரு மனிதன் என்பதை தான் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் எடுத்துக்கொள்ளுங்க தானியேலை பற்றி ஒரு சில காரியங்கள். இன்னொன்று விஷயத்துக்குள்ளே போகல, முன்னுரையாக ஒரு சில காரியத்தை பார்த்துட்டு வரோம். இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிட்டுருக்குறோம். 3ஆம் வசனம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துரை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜ அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களுமாகிய சில வாலிபரை கொண்டு வரவும். அப்போ என்ன போடப்பட்டிருக்குது? 1:3 தானியேல் ஒரு சாதாரண ஒரு ஆள் கிடையாது. யாரை கூப்பிட்டு சொல்லியிருக்காங்கன்னா ராஜ குலத்தை சேர்ந்தவர்கள். அப்போ தானியேல் சாதாரண ஒரு ஆள் கிடையாது, சாதாரண ஒரு மனுஷன் கிடையாது. தானியேலை உள்ள கொண்டு வராங்கன்னா தானியேல் யார்? சாதாரண ஒரு கிடையாது, ராஜ குலத்தை சேர்ந்தவர்கள் என்றால் இவரெல்லாம் இளவரசர்கள் போல இந்த பூமியில் வாழ்ந்தவர்கள், ராஜ குலத்தை சேர்ந்தவர்கள். அந்த நாட்களில் நேபுகாத் நேச்சார் அவன் சொல்கிற ஒரு காரியம், இப்படிப்பட்ட ஆளை கூட்டிகிட்டு வாப்பா அப்படின்றார். அவன் சொல்கிற யார்? இப்படிப்பட்ட அறிவு உள்ளவர்கள், ஞானிங்க, திறமை உள்ளவங்க, இப்படிப்பட்ட ஆட்களை தான் சிறைப்பிடித்து கொண்டு போயிருக்கிறான் நேபுகாத் நேச்சார் பாபிலோனுக்கு. ஏன் என்று சொன்னால் இதில் நமக்கு என்ன தெரியுதுன்னா, பாபிலோன் தேசத்தில் ஒரு சரியான ஞானிங்க இல்லைன்னு தெரியுது, ஒரு சரியான பிரில்லியன்ட் ஆட்கள் இல்லைன்னு தெரியுது, சரியான திறமைசாலிங்க இல்லைன்னு தெரியுது. ஆகவே தான் பாருங்கள் இவங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. தெரியுது அவனுக்கு நம்ம ஊரில் இருக்கிற சாலை சப்பட்டையாக இருக்குதுடா, இங்கே இருக்கிற ஆட்களை கொஞ்சம் பிரில்லியண்டான ஆட்களாக இருக்கிறானுங்க, ஆகவே அவங்களை கூட்டி நம்ம நாட்டை ஆளலான்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற திறமைசாலிகளாம் கூட்டி போய், அது மட்டுமல்ல பாபிலோனிலே இப்படிப்பட்ட திறமைசாலிகள் இல்லாமல் தான் இருந்திருக்கிறார்கள். இவங்க போய் தான் பாபிலோனியை ஒரு வழி நல்ல லெவலுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. யார்? நம்ம ஆட்கள் எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கே எல்லாமே சூப்பராக இருக்கும். ஆமென். ஆகவே நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனால் கூட நீங்கள் ஏதோ இன்னாண்டு வரை இன்னும் கொண்டு வந்து விட்டீர்னு சொல்லாதீங்க. நீங்கள் அங்கே போகிறது அந்த இடத்துக்கு தேவைப்படுகின்றது. அந்த இடத்துலேருந்து கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பிப்பார். ஆகவே தேவ மனிதர்களை விட அங்கே இருக்கிறவர்கள் எல்லாவற்றிலும் குறைந்தவர்களாக இருந்தார்கள். தேவ மனிதர்கள் தான் மிகப்பெரிய ஒரு ஆட்களாக இருந்தார்கள். நான் சொல்கிறேன், இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்டவர்களை, நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீந்தாலும் நல்லா புரிஞ்சுக்கணும், நான் தேவனுடைய பிள்ளை, நான் இந்த இடத்துக்கு தேவை, இந்த இடத்துல என்னை விட அறிவு குறைந்தவர்கள் இருக்கிறதுனால என்னை கர்த்தர் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்ற ஒரு ஞான வெளிச்சம் நமக்குள்ளே வர வேண்டும். ஆமென். நல்லா கவனிங்க. நீங்கள் எங்கெங்கெல்லாம் போகிறீங்களோ, ஒரு வேலைக்கு நீங்கள் போகிறீங்கன்னா நல்லா கவனமாக கேளுங்க. அந்த இடத்துல எல்லோரும் உங்களை விட அதுக்குன்னு அங்கே இன்னும் மட்டமாக மற்றவர்கள் டீல் பண்ணக்கூடாது. இதை நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுக்கணும். உங்கள் மனத்துக்குள்ளே வச்சுட்டு கர்த்தர் இந்த இடத்துல நீ பெரிய ஆளாக பார்க்குறது என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாருன்னு உங்கள் மனத்துக்குள்ளே வச்சுக்கணும். நீங்கள் பாட்டுக்கு அங்கே போய் நீங்களெல்லாம் ரொம்ப கீழானவங்க, ஆக தான் கடவுள், இந்த மாதிரிலாம் போனால் அடுத்தலாம் அடித்து விரட்டி விட்டுருவாங்க. சில விஷயத்தை என்ன பண்ணணும்? அடக்கி தான் வாசிக்கணும். நம்ம ஆட்கள் சில நேரத்தில் பார்த்திங்கன்னா உணர்ச்சி வசப்பட்டு பொங்கிடுவாங்க. அப்படி நமக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா அப்படியே போய் ஒப்பிச்சிடணும், கொட்டிடணும் நம்ம பார்க்குறோம். இல்லை சில விஷயத்தை அடக்கி தான் வாசிக்கணும். ஆனால் தானியேல் போய் நேபுகாத் மற்ற ஆட்களை பார்த்து சொன்னார், இங்கே இருக்கிறவங்க நீங்கள்லாம் சரியில்லை, அதனால தான் நேபுகாத் நேச்சர் எங்களை போன்ற திறமைசாலிகள் கூட்டி வந்தார்னு சொன்னாரா? கிடையவே கிடையாது. நான் சொல்கிறேன், அப்படிப்பட்ட ஸ்பிரிட், அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் உருவாக வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் எந்த இடத்துக்கு கர்த்தர் கூட்டி போனாலும் நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த இடத்துல நீங்கள் திறமைசாலிகளாக இருப்பதனால கர்த்தர் உங்களை அந்த இடத்துக்கு கூட்டி செல்கிறார். வேலையாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், அதே போல் திருமணமாகி போகிறாங்க பாருங்கள். திருமணமாகி ஒரு வீட்டுக்கு பெண்கள் போகிறாங்கன்னா கூட நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த வீட்டில் நீங்கள் தான் ப்ரில்லியண்ட்டாக கர்த்தர் அந்த வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறார். ஏன்? அங்கே இருக்கிற எல்லாராலையும் சமாளிக்கக்கூடிய திறமை உங்களுக்குள்ளே தான் இருக்கிற கர்த்தர் உங்களை அனுப்புகிறார். ஆமேன்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? சரி. அது மட்டுமல்ல, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதோ இவைகள் தற்செயலாக நடந்த சம்பவம் அல்ல. தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று சொல்கிறவங்களாம் பாபிலோனுக்கு போனது தற்செயலாக நடந்த சம்பவம் அல்ல. இவைகள் முன்குறிக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படியே நடந்தது. இதில் நெகட்டிவ் நடந்திருக்குது, பாசிட்டிவ் நடந்திருக்குது இவங்க இந்த இடத்துக்கு போனது. அதாவது வேதத்தில் ராஜாக்களின் புஸ்தகத்தில் எசேக்கியா என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜா இருந்தான். இந்த ராஜா என்ன பண்ணா, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், வியாதி படுக்கையாக கிடக்கும்போது ஏசையா போய் சொல்கிறாரு, எசேக்கியா நீ சாவ போகிறடா, சீக்கிரம்
லாஸ்ட்டாக வந்து ஒரு உன்னை பார்த்துட்டு போக சொல்லி எல்லாருக்கும் தந்தி அனுப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஏசையா சொல்லிட்டு தீர்க்கதரிசி ப்ராப்பர்ட் சொல்லிட்டு வந்துட்டார், நீ சாக போகிற. லாஸ்ட்டாக வந்து பைபிளை போட்டு மரண படுக்கையில் கிடந்தான்னா அந்த லெவல். எல்லாருக்கும் நம்ம வீட்டில் யாராவது சாவு கிடந்தா லாஸ்ட்டாக ஃபோன் பண்ணி ஒரு வந்து பார்த்துட்டு போயிருங்க, அப்புறம் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி எசேக்கியா மரணப்படுக்கையில் இருக்கிறான். வீட்டுக்காரங்களை ஒழுங்குபடுத்து, அவளை தான் நீ போகிறீங்கன்னு சொல்லிட்டு ஏசையா சொல்லிட்டு வெளியே போகிறதுக்குள்ளாரே எசேக்கியா தேவனை நோக்கி அழுகிறார், ஜெபிக்கிறார். ஜெபித்த உடனே கர்த்தர் ஜெபத்தை கேட்ட உடனே அந்த இடத்துல உன் கண்ணீரை கண்டேன்னு சொல்லிட்டு ஏசையாவை வெளியே அனுப்பாமல் அப்படியே உள்ளே போடா, அவன் என்னை நோக்கி கரெக்டாக இப்போ தான் மனம் திரும்பி ஜெபம் பண்ணுறான், அதனால் நீ போய் கவலைப்படாத, கர்த்தர் உன்னை சுகமாக்குறாருன்னு சொல்லிட்டு அவனுக்கு ப்ளஸ் பண்ணிட்டு வான்னு சொல்லி உள்ளே அனுப்புகிறார். அதேமாதிரி உள்ளே போகிறாரு. அதே போல் ஏசையா சொல்கிறாரு, பாரு உன்னுடைய ஆயுசு நாட்களில் 15 வருடத்தை கர்த்தர் கூட்டி கொடுக்குறார். பாருங்கள், இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் அனுப்புகிறார். ஏன்னா எல்லாருமே வியாதியப்படுத்தானா எல்லோரும் பார்க்க வருவாங்களா வரமாட்டாங்களா? ஒரு உதாரணம் சொல்கிறேன், நீங்கள் உடனே சந்தோஷப்படக்கூடாது. மோடி படுத்த படுக்கை ஆகிட்டாருன்னா அதுக்கு தான் சந்தோஷப்படக்கூடாதுன்னு சொன்னேன். இப்போ மற்ற ஆட்கள்லாம் உள்ள போய் பார்க்க மாட்டாங்களா? எங்கள் பின்னாடி ஏதோ நியூஸ் கேள்விப்பட்டு பாஸ்டர் இதெல்லாம் முன்கூட்டி இருக்கிறது நம்ம தெரிஞ்சு பேசலாம் சொல்லிடக்கூடாது, ஓகேங்களா? ஒருவேளை எல்லாம் நம்ம ஊரில் இருக்கிற எல்லோரும் போய் பார்க்க மாட்டாங்களா? மற்ற நாட்டில் உள்ளவங்களாம் பார்க்க வருவாங்களா வரமாட்டாங்களா? இப்படி நடக்குன்ற ஒரு டைமில் தான் 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. அந்த இடத்துல பல ஆட்கள் பார்க்க வரும்போது தான் இங்கு பெரோதாக் பலா என்று சொல்லக்கூடிய பாபிலோனின் ராஜா வாழ்த்து செய்தியை கொண்டு வரார். அங்கே வாழ்த்து 20-15 வருஷம் கொஞ்சம் அதிகமாகுதுனாலே வாழ்த்து செய்தியோட ஒருத்தர் வர்றார். யார்? நம்ம பாபிலோன் ராஜா உள்ளே என்ட்ராகிறார். என்ட்ராகும்போது இவன் என்ன பண்ண ஆரம்பித்தார்னா, இந்த எசேக்கியா என்ன பண்ணார்னா ஒரு கொஞ்சம் மோசமான ஒரு காரியத்தை பண்ண ஆரம்பித்தார். என்ன பண்ண ஆரம்பித்தார் படிக்கிறேன் பாருங்களேன். 12 அக்காலத்தில் பலாதானின் குமாரனாகிய பெரோதாக் பலாதான் என்னும் பாபிலோன் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டிருக்கிறது கேட்டு அவனிடத்தில் நிருபங்களையும் வெகுமானத்தையும் அனுப்பினான். இன்னொரு ராஜா கேள்விப்பட்டு கொஞ்சம் ஃப்ரூட்டெல்லாம் வாங்கி அனுப்புகிறார். இதுதான் வியாதிப்பட்ட சும்மா வரமாட்டான். அந்த மாதிரி எசேக்கியா அவர்களை அங்கீகரித்து பின்பு அவர்களுக்கு தன் பொக்கிஷசாலையாகிய அனைத்தையும் வெள்ளியையும் பொன்னையும் கந்தவர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும் தன் ஆயுத சாலை அனைத்தையும் தன் பொக்கிஷசாலையில் உள்ள எல்லாவற்றையும் காண்பித்தான். தன் அரண்மனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் எசேக்கியா அவர்களுக்கு காண்பிக்காத பொருள் என்ன மடத்தனம் பாருங்க. எந்த ஒரு ராஜா இப்படி சில்லித்தனமா, இப்படி கீழ்த்தனமா, முட்டாள்தனமா, அறிவு கெட்டதனமா நடக்காத ஒரு விஷயத்தை அவன் பண்ணுறான் பாருங்க. எப்போதுமே எல்லா ராஜாக்களும் சீக்கிரட்டாக வைப்பாங்க. அவங்களுடைய போர் ஆயுதங்களாக இருக்கட்டும், தந்திரங்களாகட்டும், ராஜதந்திரங்களாக இருக்கட்டும், ரகசியங்களாக இருக்கட்டும், எல்லாமே ரகசியமாக வைப்பாங்க. ஆனால் இந்த படுபாவி எசேக்கியா எல்லாத்தையும் யாருக்கு, அதாவது சொந்த நாட்டுக்காரனுக்கு திறந்து கூட காமிச்சிருந்தா கூட பரவாயில்ல, நேபுகாத்நேச்சர் பாபிலோன் தேசத்தை சேர்ந்தவன், அவனுக்கு அதாவது இந்த ராஜாவுக்கு நேபுகாத்நேச்சருடைய ஒரு ரிலேஷன், அந்த ராஜாவுக்கு, அந்த பாபிலோன் ராஜாவுக்கு என்ன சொல்ற பெரோதாக் பலாவுக்கு எல்லா இடத்தையும் காமிக்கிறான் பாருங்க. சொல்றாரு இல்லையா, அவர்களுக்கு காண்பிக்காத பொருள் ஒன்றுமே இல்லை. எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான காரியத்தை எசேக்கியா பண்ணார் பாருங்க. அப்போ தான் நடக்குது. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவின் இடத்துல வந்து உடனே ப்ராப்பர்ட்டி அனுப்பிட்டார். ஆண்டவர், டே நீ போடா, இப்படி பண்ணிட்டான், எங்களுக்கு கரெக்ஷன் பண்ணலாம், இன்னும் வேற மாதிரி பண்ணிடுவான்னு சொல்லி உள்ள அனுப்புகிறார். அந்த மனுஷர் என்ன சொன்னார்கள், எங்கே இருந்தும் இடத்துல வந்தார்கள் என்று கேட்டான். நல்லா கொஞ்சம் பாஸ்ட் கொஞ்சம் கடுப்பாயிட்டார். யாருங்க? பாஸ்டர் ஏசாயா கடுப்பாயிட்டார். யார் நினச்சிட்டு, யார் அவங்க, யார் உள்ள வந்துட்டு போறா கேட்கிறாரு பாருங்க. அதற்கு எசேக்கியா பாபிலோன் என்னும் தூர தேசத்திலிருந்து வந்தார்கள் என்றான். அப்பொழுது ஏசாயா, உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, என் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் பார்த்தார்கள், என் பொக்கிஷாலையில், என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமே இல்லை ஏசாயா. அப்பொழுது ஏசாயா எசேக்கியாவை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தையை கேளும். கேள்றா மகனே, என்ன காரியத்தை பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வார்த்தை வருது. இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உமது வீட்டில் உள்ளதிலும் உமது பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும்
மீதியாக வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். இதுக்கு ஆமேன் வேண்டாம். ஒரு பேட் நியூஸ். என்னென்னத்தான் நீ காமிச்சியோ எல்லாவற்றையும் கொண்டு போக போகிறான். அது மட்டுமல்ல, இது சொல்கிறது மட்டும் அடுத்து சொல்கிற, நீ பெறப்போகிற உமது சந்தானமாகிய உமது குமாரர்களில் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரண்மனையிலே அரண்மனை வேலைக்காரராய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். புரிஞ்சிச்சா? தானியேல் எந்த ராஜ குலத்தை சேர்ந்தவன்னா இந்த வம்சத்துலேருந்து வர ஒரு ஆள் இவர் வந்து. ஓகேங்களா? ஏன்னா ஏசியா மூலமாக வருது, டே இப்படி பண்ணிட்டியே, யாருமே செய்யக்கூடாத ஒரு காரியத்தை நீ பண்ணிட்டியே. ஏன்னா அது மோசமான ஒரு காரியம். ஏன்னா இப்படி பண்ண ஆரம்பிச்சு ஏன் சிலர் கேட்கலாம், என்னங்க இப்படி ஒரு கடுமையான ஒரு பனிஷ்மெண்ட்டு அப்படின்னு கேட்கலாம். இப்படி பனிஷ்மெண்ட் கொடுக்கலன்னு வச்சுக்கலாம், அடுத்த ராஜா வந்தானா இவன் பாபிலோன் ராஜாவுக்கு காமிச்சது மட்டும் இல்லாமல் ஊரில் இருக்க எல்லா ராஜாக்களுக்கும் திறந்து காமிச்சிருவானுங்க. ஆகவே தான் அங்கே ஒரு பனிஷ்மெண்ட் வந்துச்சு, தண்டனை வந்துச்சு. இது நிமித்தமாக தான் அவங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, சொல்கிறார் இல்லையா, உன் சந்தானமாகி உமது குமாரர்களில் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரண்மனையில் அரண்மனை வேலைக்காரராய் இருப்பார்கள். இதே மாதிரி நடந்துச்சு. 24 போவோம். ஒரு 2 ராஜாக்கள் 24, 22. அப்படியே கொஞ்சம் கண்டினியூவாக நம்ம வந்தோம்னா இவங்களுடைய ஜென்ரேஷன், இவங்களுடைய பிள்ளைங்க 24:12 அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கினும் அவன் தாயும் அவன் ஊழியக்காரனும் பிரபுக்களின் பிரதானிகளிலும் பாபிலோன் ராஜாவினத்துக்கு புறப்பட்டு போனார்கள். அவனை பாபிலோன் ராஜா தன் ஆளுகையின் 8ஆம் வருஷத்தில் பிடித்து கொண்டான். யோயாக்கின் காலத்திலே நேபுகாத்நேச்சார் எருசலேமை முற்றுகையிட்டு கொள்ளையிட்டு அங்கே இருக்கிற எல்லா ஆளையும் பிடிச்சிட்டு போகிறான். அதில் ஒருத்தன் தான் தானியேல். தானியேல் எந்த வம்சத்தை சேர்ந்தவன்னா, ஏசையா சொன்ன மாதிரியே உன் குளத்தில் இருக்கிற சில ஆட்களெல்லாம் பிடிச்சிட்டு போவான்ப்பா அப்படின்னும் போது பேர்லாம் கொடுக்கல, இவங்க அம்மா அப்பா பேர்லாம் கொடுக்கல. ஆனால் என்ன தெரிகிறது, இந்த எசேக்கியாவுடைய பரம்பரையில் வரக்கூடிய ஒரு மனிதன் தான் இந்த தானியேல். எரேமியா புஸ்தகம் போங்க, 27ஆம் அதிகாரம் போங்க. எரேமியா 27. அங்கு கூட ஏசாயாவை கொண்டு மட்டுமல்ல, எரேமியாவை கொண்டும் தேவன் தீர்க்க தரிசனம் உரைத்தார். என்ன தீர்க்க தரிசனம்? 27ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. எரேமியா 27ஆம் வசனம் 4வது வசனத்தை படித்து காமிக்கிறேன். அவர்கள் 27:4 அவர்கள் தங்கள் எஜமான்களுக்கு சொல்லும்படி கற்பிக்க வேண்டும் என்று இஸ்ரவேல் தேவனாய் சேனையின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், தொடர்ந்து படிக்கிறேன். நான் பூமியையும் மனுஷனையும் பூமியின் மேல் உள்ள மிருக ஜீவன்களையும் என் மகாபலத்தினால் ஓங்கிய என் புயத்தினாலும் உண்டாக்கினேன். எனக்கு இஷ்டமானவனுக்கு அதை கொடுக்கிறேன். இப்பொழுதும் நான் இந்த தேசங்களை எல்லாம் என் ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேச்சார் என்கிற பாபிலோன் ராஜாவின் கையிலே கொடுத்தேன். அவனுக்கு ஊழியம் செய்யும்படி வெளியின் மிருக ஜீவன்களையும் கொடுத்தேன். அவனுடைய தேசத்துக்கு காலம் வருகிற வரையிலும் சகல ஜாதிகளும் அவனையும் அவனுடைய புத்திர பௌத்திரையும் சேவிப்பார்கள். அதன் பின்பு அநேக ஜாதிகள் பெரிய ராஜாக்களும் அவனை அடிமை கொள்ளுவார்கள். எந்த ஜாதியாவது எந்த ராஜ்யமாவது பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் என்பவனை சேவியாமலும் தன் கழுத்தை பாபிலோன் ராஜாவின் நுகத்துக்கு கீழ்ப்படுத்தாமலும் போனால் அந்த ஜாதியை நான் அவன் கையாலே நிர்மூலமாக்குமலும் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் தண்டிப்பேன் என்று. அதாவது ஒரு பாஸ்ட் ஒரு விசுவாசி சொன்னால் கூட பரவாயில்ல, நேபுகாத்நேச்சாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறார். யார்? பாஸ்டர் எரேமியா, திருக்கன் எரேமியா. எவ்வளோ பாருங்கள், நேபுகாத்நேச்சாருக்காக வருது எல்லா விஷயம் சொல்கிறாரு பாருங்க. திரும்ப இன்னும் 2-3 வசனம் படி. 28:4 படித்தோம்னா 28 எரேமியா 28:4 படிக்கிறேன். யோயாக்கிமின் குமாரனாகிய எகோனியா, யோயாக்கிமின் தான் குமாரன், 2 பேரும் ஒன்று தான். குமாரன் எகோனியா என்கிற யூதாவுடைய ராஜாவையும் பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு போகப்பட்ட யூதர் அனைவரையும் நான் இவ்விடத்துக்கு திரும்ப வர பண்ணுவேன். பாபிலோன் ராஜாவின் நுகத்தை உடைப்பேன் என்றார் என்று சொன்னான். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், தானியேல் பாபிலோன் தேசத்துக்கு அடிமையாக கொண்டுப்பட்டது தற்செயலாக நடந்த ஒரு காரியம் கிடையாது. அவைகள் ஏற்கனவே முன்னறிவிக்கப்பட்ட காரியங்கள். அப்போ எதின் அடிப்படையில் போயிருக்கிறாங்கன்னா,
தீர்க்கதரிசி ஏசாயா, தீர்க்கதரிசி எரேமியா, இவர்கள் அந்த காலகட்டத்தில் உரைத்த வாக்குத்தத்தத்தின்படியே, தீர்க்க தரிசனத்தின்படியே தானியேல் மட்டுமல்ல, சகல யூதா கோத்திரங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் பல பேரும் அடிமைகளாக கொண்டு போகப்பட்டிருக்கிறார்கள். கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகளே. சில சமயங்களிலே தேவன் நடத்துதல் என்று சொல்லக்கூடியது நமக்கு புரிந்து கொள்ள முடியாத ஒரு புதிராகவே இருக்கின்றது. சில நேரத்தில் யோசிச்சு பாருங்க. சில நேரத்தில் என்னங்க இது தேவ சித்தம் எப்படிங்க எடுத்துக்கொள்ள முடியும்? ஒரு இக்கட்டான ஒரு பிரச்சனைக்குள்ளே போய் மாட்ட விட்டுருக்கிறாரே என்றெல்லாம் நம்ம சில நேரத்தில் யோசிக்க தோணும். அதனால் கவனமாக கேளுங்க. ஆனால் தேவன் அதில் ஒரு ரகசியத்தை வச்சுருக்கிறாரு. உள்நோக்கம் இல்லாமல் தேவன் எதையுமே செய்கிறது கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் சில நேரத்தில் சில பிரச்சனைகள், சில கஷ்டங்கள், சில பாடுகள், சில வேதனைகள், சில உபத்திரங்களுக்குள்ளே நீங்கள் போகலாம். ஆனால் அதற்கு காரணங்கள் இருக்குது. அதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் என்றால் அதில் நீங்கள் வெளியே வர முடியும். தெரிந்து கொள்ளாமல் இருந்தால் நீங்கள் இன்னும் அதுக்குள்ளே தான் வாழ்ந்து கொண்டு இருக்க முடியும். அது நல்லா புரிஞ்சுக்கங்க. இதில் நடந்த ஒரு காரியம் பார்த்திங்கன்னா, தானியேல் சரியாக கொண்டு போகப்பட்டது உண்மையான ஒரு காரியம். ஆனால் அங்கு தேவன் தீமையை நன்மையாக மாற்றுகிறார் என்பது போல எசேக்கியா பண்ணின தப்பு நிமித்தமாக இவர்கள் பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டாலும் அங்கே நடந்த தீமை தான். ஆனால் தீமையை தேவன் அங்கு நன்மையாக மாற்றினதை நாம் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். ஆனால் ஒரு காரியம், இவ்வளோ சிச்சுவேஷன் நடந்தாலும் தானியேல் என்னதான் பிரச்சனை வந்தாலும் தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகளே. நம்முடைய வாழ்க்கையில் கூட தானியேல் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருந்தாலும், எந்த சூழ்நிலை ஆண்டவரே இப்போ நடக்கிற சில ப்ராப்ளம் தெரியுது, ஆனால் என்னன்னு தெரியல, ஆனால் இதில் உங்களுடைய சித்தம் நிறைவேறட்டும்னு சொல்லி விட்டுருங்க. அவ்வளோதான். தேவன் மற்றதை பார்த்துக்குவார். தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை அப்படியே அர்ப்பணித்தது மட்டுமல்ல, இடையில எந்த ஒரு கோணலுமானவும் கிடையாது. கரெக்டாக தேவனுடைய சித்தத்துக்கு கரெக்டாக அவர் போயிட்டே இருக்கிறார். அது மட்டுமல்ல, தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது மட்டுமல்ல, இன்னொரு காரியம், இந்த சம்பவத்திலிருந்து பார்க்கின்ற இன்னொரு அதிமுக்கியமான ஒரு காரியத்தை நீங்கள் நான் டீல் பண்ண போகிறேன். என்ன டீல் பண்ண போகிறேன் அப்படின்போது, சில நேரங்களில் பிதாக்கள் செய்த பிரச்சனைகள், பிதாக்கள் செய்த பாவம், பிதாக்கள் செய்த அக்கிரமங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்கிறது என்பதையும் நாம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். நான் ரொம்ப நாள் தொட்டதுக்கு இந்த சப்ஜெக்ட்டுக்கு வருவதே கிடையாது. ஆனால் இன்றைக்கி கண்டிப்பாக தொட்டே ஆகணும். ஏன்னா நம்ம அதிகமாக சிலுவையை போதிக்கிறதுனால சிலுவையிலெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நம்ம சில காரியங்கள் சொல்கிறோம் இல்லைங்களா? உன் சாபம் முடிக்கப்பட்டது, உன் எல்லாமே அங்கே முடிவு வந்துருச்சுன்னு சொன்னாலும் ஒரு சிலருடைய வாழ்க்கையில் அந்த சாபங்கள் செயல்படுவதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். யோசிக்கிறோம், ஏன் இதனால் இப்படி ஆகிட்டு இருக்குதே அப்போல்லாம் சிலதை யோசிச்சுட்டு இருக்கிறோம். இப்போ கவனமாக கேளுங்க. அதுலேருந்து இன்றைக்கி நம்ம வெளியே வரப்போகிறோம். சில பேர் முற்பிதாக்களின் சாபம்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் இருக்குதா பாஸ்டர்? சில பேர்லாம் கேள்வி கேட்குறாங்களே, எங்கள் அப்பா அம்மா தப்பு பண்ணாங்க, அந்த தப்பு எங்களை பாதிக்குங்களா பாஸ்டர்? எங்கள் தாத்தா பாட்டி பண்ணின தப்பு எங்களை பாதிக்குங்களா பாஸ்டர்? எங்கள் முதியோர்கள் பண்ணின தப்பு எங்களை பாதிக்குங்களா பாஸ்டர்னு கேட்கலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, 1-2 சாட்சிகள் கிடையாது, நிறைய சாட்சிகளை சொல்ல போகிறேன். ஆனால் அது அவர்களுடைய பிதாக்கள் செய்த தப்பு பிள்ளைகளை பாதித்திருக்கிறது என்பதை காமிக்க போகிறேன். காமிக்கிறது மட்டும் இல்லை, நீங்கள் ஒழுங்காக கரெக்டாக நீங்கள் கவனிச்சு நேரம் பார்க்காம கவனிச்சிங்கன்னா கொஞ்சம் கிளியர் ஆகிடுவீங்க. இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்புறம் இன்னும் அதிலே தான் மாட்டிக்கிட்டு, இந்தாங்க ஆரம்பிக்கும் போதே இப்படி பயமுறுத்தியெல்லாம், இவன் நாள் பயமுறுத்தலை, இன்றைக்கி பயமுறுத்தலை, உங்களை கொஞ்சம் காது கொடுத்து கொஞ்சம் கேட்டிங்கன்னா கொஞ்சம் நீங்கள் ரிலீஸ் ஆவீங்கன்னு சொல்லி கொடுத்துட்டுருக்கிறவன். கவனமாக கேளுங்க. அதாவது வேதத்தில் ஏதாவது ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம சரி ஓகே நம்ம விட்டுட்டு போயிடலாம். ஆனால் பல இடத்துல பல சம்பவங்கள் என்ன சொல்லப்பட்டுக்குதுன்னா, முற்பிதாக்களுடைய தவறுகள், முற்பிதாக்களின் சாபங்கள், முற்பிதாக்களுடைய பிரச்சனைகளை அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எதிரொலித்தது, பிரதிபலித்தது என்பதெல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். முதல் உதாரணம் நீங்கள் எடுத்து திருப்ப வேணாம், நான் மேலோட்டமாக சொல்லிடுறேன், புரிஞ்சுக்கங்க. ஆபிரகாம் நாட்களே ஆபிரகாம் செய்த ஒரு சின்ன தவறு, அந்த சின்ன தவறுனால் ஏற்பட்ட காரியம் என்னன்னா, கர்த்தர் சொல்கிறாரு, இங்கே பாரு 4ஆம் தலைமுறையில் தான் உன் பிள்ளைங்க என்ட்ரு ஆவாங்க அப்படின்ட்டார். அதே மாதிரி தான் பாருங்கள், இவங்க கானானுக்குள்ளே உள்ளே வர முடியல. 400 வருஷம் கிட்டத்தட்ட எகிப்தில் அடிமைத்தனத்தில் கடந்து மட்டுமல்லாமல் வனாந்திரத்தையும் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீ நினைக்கலாம் சில இடத்துல என்னங்க இவங்க சுற்றி வராங்களே, ஒருவேளை அவங்க முறுமுறுத்தது இச்சுது, அது ஒரு பக்கம் இருந்தாலும்
தேவனுடைய பிளான் 4ஆம் தலைமுறையில் தான்ப்பா அவங்க உள்ளே என்ட்ரு ஆவாங்க அப்படின்ட்டார். அதுவரை வெயிட் பண்ணார். அதே போல் உள்ள அவங்க 4ஆம் தலைமுறை தான் உள்ள அவங்க வந்து முதல் உதாரணங்களா. ஏன்னா நமக்கு 2-3 சாட்சி கிடைச்சாலும் நமக்கு அல்வா சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இப்போ முதல் சாட்சி இந்த சாட்சி. அப்போ நம்ம கவனம் செலுத்த வேணும். ஏன்னா கவனம் செலுத்தலைன்னு வச்சிங்களேன், நம்ம வந்து சில காரியத்தை நம்ம நம்முடைய வாழ்க்கையில் வந்து இழக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படலாம். 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த வனாந்திரத்தை சுற்றிக்கிட்டு இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா, இந்த பிதாக்கள் பண்ண தப்புனால ஒரு கூட்ட ஜென்ரேஷனே, ஒரு தலைமுறையே வனாந்திரத்தில் செத்து போகுது இல்லைங்களா? யோசிச்சு பார்த்தீங்கன்னா, முறுமுறுத்தார்கள், இச்சித்தார்கள், கிட்டத்தட்ட அந்த ஜென்ரேஷனே கானானுக்குள்ளே போக முடியல. 4ஆம் தலைமுறையில் உள்ளே போனாலும் அதுலேயே ஒரு கூட்டம் பார்த்தீங்கன்னா கானானுக்குள்ளே போக முடியல. ஒரு கூட்ட ஜனமே, ஒரு இனமே, ஒரு ஜென்ரேஷன், ஒரு தலைமுறையே வனாந்திரத்தில் அழிந்து போனது. எகிப்தை விட்டு கிளம்பின அந்த ஜென்ரேஷன் ஃபுல்லாகவே வனாந்திரத்தில் செத்து போனது. அவங்க அடுத்த அவருடைய பிள்ளைகள் தான் கானானுக்குள்ளே நுழைய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 2வது உதாரணம். 3வது காரியம் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ நாட்களில் ஒரு பிறவி குருடனை பார்த்தப்ப உடனே யூதர்கள் கேட்ட ஒரு கேள்வி என்னன்னா, ரபி, இவன் செய்த பாவமா, இவர்களுடைய பெற்றோர்கள் செய்த பாவமா, இவன் குருடனாக இருப்பதற்கு என்ன ரீசன்? அப்போ பொதுவாகவே யூதர்கள் மத்தியில் பேசப்படுற ஒரு காரியம், யாராவது பாதிப்பு, ஏதாவது பிரச்சனை, ஏதாவது கஷ்டம், சில இடத்துல பீடு, அது சில குடும்பத்தை, சில இடத்துல வந்து சில குடும்பத்தெல்லாம் அப்படியே நீங்காத ஒரு வடு போல் போயிட்டே இருக்கும். சில காரியம்லாம் போயிட்டே இருக்கும். வந்து அதுக்கு என்ன காரணம் என்று பார்க்கும்போது யூதர்களோட போய் கேட்டிங்கன்னா அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க. அவங்க தாத்தா பாட்டிலாம் எழுப்பானுங்க. வந்து அவங்க வாழ்க்கை என்ன நினச்சி ஏது நினச்செல்லாம் கண்டு யோசிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அங்கிருந்து பேச ஆரம்பிப்பார்கள். கவனிங்க, சில வேளையில் நாம் செய்கின்ற பாவம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கோபாக்கினியை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை மறந்து விடக்கூடாது. நம்ம செய்கிற பாவம், நம்ம பண்ணுற சில காரியங்கள் எல்லாமே வந்து எத்தனை உதாரணம் சொல்லியிருக்கிறேன்? 3 உதாரணம். 4வது உதாரணம் ஆமான் செய்த பாவம். அவனுடைய 10 பிள்ளைங்களும் தூக்குல போட ஆரம்பிச்சானுங்க. ஆமான் செய்த பாவம் 10 பிள்ளைங்களும் போக ஆரம்பித்தாங்க. ஓகேங்களா? இவைகள்லாம் இருந்தாலும் சமீபத்தில் ஒருத்தர் குறித்து கேள்விப்பட்டேன். அவர் சொல்கிறார், நல்லா அருமையான ஒரு விசுவாசி. அந்த விசுவாசிக்கு பார்த்தோன்னா கண்ணு பார்த்தோன்னா நல்லா அழகாக இருக்கிற ஒரு ஆள் கண் எப்போதும் வெளியே இருக்கும், பார்க்குறது நல்லா இருக்காது. என்ன பாவம் கண்ணு எப்படின்னு கேட்டால் அதுக்கு அந்த பையன் சொல்கிற ஒரு காரியம் இது. எதனால் தெரியுங்களா? எங்கள் அப்பா அவர் பொழுதுபோக்கு என்னென்னா ரோட்டில் போகிற நாயெல்லாம் பிடிச்சி அந்த கண்ணு தெரிகிறவர்களும் கொலை பண்ணுவாருங்க. அதில் ஒரு சந்தோஷம் அவருக்கு. இந்த மாதிரி தான் எல்லா அனிமல்ஸ். இப்போ நாயை பிடிப்பார், அதை தொங்க விடுவார், அது கண்ணு பிதுங்கி வர அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் அதை ஆனந்தம் கொள்வார், சந்தோஷப்படுவார். அப்படிப்பட்ட ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி அதனால் ஏற்பட்ட விளைவு இந்த விளைவு அப்படின்னு ஆரம்பிப்பாருங்க. இந்த மாதிரிலாம் சில காரியம் தான் நீங்களும் கேட்டிருக்கீங்களா? ஏதாவது அமைதியாக இருக்கிறீங்க. அப்பா செஞ்ச பாவம், தாத்தா செஞ்ச பாவம், இதெல்லாம் வந்து அவருடைய சந்ததிகளுடைய வாழ்விலை பின் வருவதை நீங்கள் பார்க்க ஆரம்பித்திருக்கலாம். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நானும் பார்த்துருக்கிறேன். சில காரியங்களெல்லாம் என் வாழ்க்கையிலும் பார்த்துருக்கிறேன். அப்போ தானியேல் பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டதுடைய காரணம் என்னென்னா, ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைக்கிறாரு, ஒரு தண்டனை போல ஒரு காரியம் சொல்கிறாரு. நீ இப்படி எசேக்கியா ராஜா, நீ இப்படிப்பட்ட காரியத்தை பண்ணினதுனால உன்னுடைய சந்ததிகள்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படுவார்கள், பாபிலோன் தேசத்தில் போய் அங்கே வேலை செய்வார்கள் என்பதெல்லாம் ஏசாயாவின் மூலமாக முன்னறிவிக்கப்பட்டது. ஓகேங்களா? சொல்கிறது புரியுதுங்களா? புரிஞ்சிச்சா? இப்போ இதிலிருந்து விடுபடுறது எப்படி? முற்பிதாக்கள் சாபம் இதெல்லாம் இருக்குது. ஓகேங்க, இருக்குதான்னு கேட்டால் இருக்குன்னு தான் சொல்லுவேன். இருக்குதா? இன்னும் அமைதியாக இருக்கிறீங்க. இவ்வளோ நாள் பாஸ்டர் நீங்கள் வந்து வேறு மாதிரி போதிச்சிங்க, இன்றைக்கி வேறு மாதிரி போதிக்கிறீங்க, நீங்கள் கேட்கலாம். ஆனால் இருக்குது பைபிளில். இதையும் நான் சொல்ல வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கிறேன். பாருங்கள், இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா சாபம் சிலுவையிலே முறிக்கப்பட்டது, பாவம் முறிக்கப்பட்டது, தரித்திரம் முறிக்கப்பட்டது, வியாதி முறிக்கப்பட்டது. உண்மைதான். உண்மை இல்லைங்களா? கல்வாரி சிலுவையில் எல்லாம் முடிந்ததுன்னு சொல்கிறோம். உண்மை இல்லைங்களா? எத்தனை பேர் சொல்கிறீங்க? நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலும் நீங்களாக்கி மீட்டு கொண்டாரா?
பாவத்தை அடியோடு அகற்றினாரா? ஆசீர்வாதத்தை நம்ம கொடுத்தாரா? வியாதி அகற்றினாரா? அக்கிரமத்தை எடுத்துக்கொண்டாரா? ஆனா அப்புறம் ஏன் இன்னைக்கு வியாதி இருக்குது? ஹலோ, எடுத்துட்டு உண்மைன்னா இன்னைக்கு எங்க வியாதி இருக்குது? மற்ற இடத்துல வியாதி ஏன் இருக்குது? மற்ற இடத்துல பார்க்குறோம்ல வியாதி இருக்குதா? நான் கேட்குறேன், அவர் எடுத்துக்கொண்டது உண்மை தானே? ஹலோ, நீங்கள் தான் பதில் சொல்லணும். சரி, இன்னைக்கு உலகத்தில் நிறைய இடத்துல வியாதி தலைவிரிச்சு ஆடுதா? பாவம் ஆடுதா? தரித்திரம் ஆடுதா? எதனால? இந்த பாவம், சாபம், முற்பிதாக்களின் பாவம், பிதாக்களுடைய பாவங்கள்லாம் இருக்கிறதுனால. சரி, கவனமாக கேளுங்க. இதோட நின்றுட்டீங்கன்னா நான் சொல்ல போகிற முக்கியமான விஷயம் மறந்துடுவீங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.